எங்களுக்கு தாவேகா மீதுதான் காதல். ஆனால் திமுகவை அல்லவா கல்யாணம் செய்திருக்கிறோம். இது ஒரு பிரபலம் வாய்ந்த இந்த சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய கட்சி பேச்சாளர் என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொள்ளக்கூடிய நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு மேடையில் பேசிய பேச்சு. காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் என் பக்கத்திருக்கையில் இருந்தார். நான் என்ன நீங்கள் தாவேகாவோடு கூட்டணிக்கு முயற்சிக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் சொன்னார், எங்களுக்கு தாவேகாவின் மீதுதான் காதல், ஆனால் கல்யாணம் செய்து கொண்டு திமுகவை என்று அவர் வருத்தத்தோடு சொன்னார். தாவேகாவில் இருக்கக்கூடிய மிகவும் அதிகமானவர்கள் 20-18 வயதுக்கும் அதற்கும் குறைவாக உள்ளவர்கள் தான் இருப்பார்கள். இவ்வாறான இளம் பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுகிறேன், கட்சி பிரச்சாரம் செய்கிறேன் என்று கூறி நாஞ்சில் சம்பத் இவ்வாறு அநாகரிகமாக பேசியிருப்பது கேவலத்தின் உச்சம். சரி, நல்ல பண்பாட்டில் சிறந்தவராக இருந்திருந்தால் இவர் என்ன சொல்லி கொடுத்திருக்க வேண்டும்? அரசியல் ஒரு சாக்கடை, கல்யாணத்தையும் காதலையும் இந்த சாக்கடையுடன் கலந்து பேச்சுக்கு கூட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பருக்கு இவர் அறிவு சொல்லியிருப்பார். அப்படியும் இல்லையா, அதை விடுவோம். ஒரு துளி அளவாவது நாஞ்சில் சம்பத்துக்கு அறிவு இருந்திருந்தால் அந்த கதையை சிறு பிள்ளைகள் எல்லாம் கூடியிருக்கும் அந்த கூட்டத்தில், அதுவும் மேடையில் பேசியிருப்பாரா? பாடினவன் ஏட்ட கெடுத்தான், கேட்டவன் பாட்டை கெடுத்தான் என்கிறது போல ஒரு சமுதாயத்தை வழி நடத்தக்கூடிய இடத்தில் பழுத்த அரசியல்வாதிகளான இருவர் பேசிக்கொண்ட கேடுகட்ட அரசியல் சாக்கடை விவாதம்தான் இந்த பேச்சு. நாஞ்சில் சம்பத் இவ்வாறு பேசியிருப்பது அவருடைய கேடுகட்ட சாக்கடைத்தனத்தை, அவருடைய கேடுகட்ட தரங்கட்ட தரத்தை தெளிவாக காட்டுகிறது. நாஞ்சில் சம்பத்திடம் கேட்கிறேன், ஐயா, இந்த கதை மூலமாக உங்கள் முன்னால் கூடியிருக்கும் விஜய் கட்சியின் ரசிக பிள்ளைகளுக்கு என்ன அறிவுரை கூறுகிறீர்கள்? ஒரு இடத்தில் கல்யாணம் செய்து கொண்டு இன்னொரு இடத்தில் காதல் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறீர்களா? ஏற்கனவே சீரியல் என்று ஒன்றை கொண்டு வந்து மக்களை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். திருமணம் கடந்த உறவு என்று வேற பேசி உருப்படாம போக வச்சு கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு உருப்படாம போவதற்கு வழிகாட்டியாக நீங்க மயக்க பிடிச்சு பேசுறது கேவலத்தின் மகா உச்சம். நாஞ்சில் சம்பத் என்பவர் ஒரு அநாகரிக பேச்சாளர்.